ஓகே. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். இப்போ பார்க்க போகிறது வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். லூப்ஸில் மொத்தம் லூப்ஸ்னால் ஒரே விஷயத்தை திரும்பி திரும்பி பண்ணுறது. ஜாவாவில் அது வந்து பல விதமாக பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபைனைட் லூப், நெக்ஸ்ட் வந்து இன்ஃபைனைட் லூப். ஓகேங்களா? ஃபைனைட் லூப் அப்படின்னா என்னென்னா, ஃபார் each, ஃபார் என்ஹான்ஸ்டு. ஓகேங்களா? இன்ஃபினைட்டில் வந்து while, do while. இதில் மெயின் வந்து ஃபார், while, do while. மற்றதெல்லாம் கூட இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த 3 தான் நமக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். கோடிங் போய்டுவோம் நம்ம. ஓகே, என்ன பண்ணுவோம், ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். கிளாஸோட பேர் வந்து லூப்ஸ் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபார் லூப் பார்ப்போம். எல்லா லூப்லேயும் there will be 3 things. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு தாங்க வந்து இனிஷியல், அடுத்து வந்து எண்டு, அடுத்து வந்து ஸ்டெப் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? இனிஷியல்னா ஸ்டார்டிங் பாயிண்ட், இங்கேருந்து லூப் ஸ்டார்ட் ஆகுது. எண்டுனா எப்போ ஸ்டாப் பண்ணணும். ஸ்டெப்புனா ஸ்டார்ட் டு ஸ்டாப் எப்படி மூவ் ஆகும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்டு i ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கோ. அப்போ என் ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது, இப்போ 0. என் கண்டிஷன் என்ன கொடுக்குறேன்னா, i எப்போ வந்து லெஸ் தென் 6 இருக்கோ அப்போ வரைக்கும் நீ ரன் ஆகலாம். எப்போ அது 6ஓ இல்லை கிரேட்டர் தென் 6ஓ போதும் அப்போ நீ என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும். அப்போ என் ஸ்டாப் பாயிண்ட் என்னதுன்னா 5. இப்போ நான் எப்படி மூவ் ஆகணும்னு சொல்கிறேன்னா, i ஈக்குவல் டு i + 2. i என்ன ஆகுனா 2 2 இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறேன். பாருங்க, சிஸ் அவுட்டு அவுட்புட் i. மெயின் மெத்தட் போகிறேன். அப்போ ஐயோட ஃபஸ்ட் பாயிண்ட் என்னது 0, செகண்ட் பாயிண்ட் வந்து 2, தேர்ட் பாயிண்ட் வந்து 4. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ 0ல் இருந்துச்சு. அப்புறம் ஐ என்ன சொல்கிறேன், +2 பண்ண சொல்கிறேன். அப்படின்னா i + 2, ஐயோட வேல்யூ 0, 0 + 2 4. அப்புறம் 0 + 2 2. அப்புறம் +2 பண்ண சொல்கிறேன், 2 + 2 4. அப்போ 4 தான் ஸ்டாப். அடுத்து 6 வந்திருக்கும், பட் ஆனால் என் கண்டிஷனிங் என்ன ஆகுது, ஃபெயில் ஆகுது. அப்போ என் லூப் என்ன ஆகிடும், ஸ்டாப் ஆகிடும். இதை இப்போ டீபக் பண்ணி பார்த்துருவோம். F6 கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஐ வந்து 0ன்னு இருக்கீங்க. இப்போ பாருங்கள் முடிஞ்சிடுது. i2 மாறி இருக்கு, i4 மாறி இருக்கு. இப்போ 6 மாறும், ஆனால் நம்ம பார்க்க முடியாது, ஸ்டாப் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, இப்போ இதுவே i ஈக்குவல் டு i + 1ன்னு கொடுக்குறேன். மறுபடியும் டீபக் பண்ணி பார்த்துருவோம் நம்ம. F6 தரேன். i0, i1, 2, 3, 4, 5, 6 மாறும், ஆனால் ஃபெயில் ஆகும். புரிஞ்சுங்களா? இதான் வந்து ஃபார் லூப். ஓகேங்களா? ஸோ இது ஏன் ஃபைனட் லூப்னா, எனக்கு என் கண்டிஷனும் தெரியும், ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் தெரியும், ஸ்டெப் மூமெண்ட்டும் தெரியும். இந்த i ஈக்குவல் டு i + 1 இது எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, we can write it as i ++. ஓகேங்களா? அப்போ இங்கே வந்து நான் i ++, இதுக்கு பேர் வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஒரு விஷயம் முடிச்சுட்டு தான் நீங்கள் அடுத்தது பண்ணணும். நான் டைரெக்டாக ரன் பண்ணி வைக்கிறேன், சேம் ரிசல்ட் தான் வரும். ரன் ஜாவா அப்ளிகேஷன் 0 1 2 3 4 5. ஓகேங்களா? இது ஃபார் லூப்.
நெக்ஸ்ட் ஒன் வந்து while loop. இதுலேயே இந்த 3 கண்டிஷன் இருக்கும். பட் த ப்ராப்ளம் இஸ் இதில் இந்த ஸ்டெப்பை சொல்ல மாட்டாங்க. கன்சிடர் நம்மள்ட்ட இன்ட்டு ஜே ஈக்குவல் டு 0ன்னு இருக்கு. இங்கே என்ன சொல்கிறோன்னா ஜே லெஸ் தென் 6ன்னு சொல்லுவோம். சிஸ் அவுட்டு ஜே இங்கே போயிட்டு ஃபாரை கமெண்ட் பண்ணிட்டு கிளிக் ரன்னர்ஸ் ஒரு 0லேயே ஸ்டக் ஆகிடுச்சு, போயிட்டே இருக்கா. ஹீப் மெமரி அடிக்கனால ஸ்டாப் பண்ணிக்கிறேன். என்ன ஒன்றா 0 வந்துக்கிட்டே இருக்கு. அதனால தான் இது இன்ஃபைனைட் லூப்புன்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா நான் இந்த 0லேருந்து எப்போ 6க்கு போகிறேன்ற ஸ்டெப் என்கிட்ட இல்லை. ஸோ ஆஸ் ஆஃப் நோ நம்ம லேர்னிங்காக நான் என்ன பண்ணி போகிறேன்னா ஜே ++ன்னு கொடுக்க போகிறேன். ரைட் கிளிக் ரன்னர்ஸ் ஜாவா அப்ளிகேஷன். புரிஞ்சுங்களா? ஸோ இங்கே டீபக் பாயிண்ட் இருக்கிறேன். debug ஜாவா அப்ளிகேஷன் சேம் அங்கே எப்படி ஒர்க் ஆச்சோ அப்படி தான் ஒர்க் ஆக போகுது. இப்போதைக்கு நம்ம அதை ஃபைனட் லூப்பாக மாற்றிருக்கோம். ஜே 0வாக மாறி இருக்கு, 1ஆக மாறி இருக்கு, 2ஆக மாறி இருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அது 6ஆக மாறதை நீங்கள் பார்க்கலாம். 5ஆக மாறி இருக்கு, 6ஆக மாறிடுச்சு. கண்டிஷன் செக் பண்ணுது, ஃபெயிலு லூப் விட்டுலேருந்து. புரிஞ்சுங்களா? இது while loop. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா do while. do whileம் சேம் தான். டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு செஞ்சிடும், அப்புறம் தான் whileக்கு போகும். ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு அப்புறம் தான் கண்டிஷன் செக் பண்ணும். அதாவது இன்ட்டு கே ஈக்குவல் டு 7ன்னு வச்சுப்போம். என்ன சொல்கிறேன்? SYSO கே. இங்கே கே லெஸ் தென் 6. கேவோட கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கேன்? லெஸ் தென் 6ஆக இருக்கணும். ஆனால் கே ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குது? 7ல் இருக்குது. அப்போ இது நமக்கு ரன் ஆகக்கூடாது. ஆனால் 7ன்னு வந்துருச்சு. ஆனால் இது தப்பு. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம 0ன்னு மாற்றோம்னா இட் வில் கோ ஃபார் இன்ஃபைனைட் டைம். அதே மாதிரி 000ன்னு போகும். ஏன்னா இங்கே என்ன இல்லை, ஸ்டெப்பு எப்போ போகணுன்றது கண்டிஷன் நம்மள்கிட்ட இல்லை. அப்போ இது எப்படி எழுதுறதுன்னா கே ப்ளஸ் ப்ளஸ். இப்போ இது ஃபைனட் லூப்பாக மாறிடுச்சு. இப்போ என்ன ஆகுனா 0லேருந்து 5 வரைக்கும் போகும். ஓகேங்களா? சேம் ரூல் தான். ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு செஞ்சிடும், அப்புறம் தான் கண்டிஷனையே செக் பண்ணணும். அதான் வந்து டூ ஒய். அது பேர்லேயே இருக்க டூ, அப்புறம் தான் ஒய். K0 பாருங்கள், 6 மாறுது, கண்டிஷன் செக் பண்ணுது, ஃபெயிலு, வெளியே வந்துடும். புரிஞ்சுங்களா? தான் டூ ஒய். ஓகே. ஸோ இது வரைக்கும் எதனா டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.